என்னங்க தரகரை பார்த்து பேசிட்டு வர சொன்னீங்க, பேசிட்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் அன்னைக்கே பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம்மா. நல்லவரன் வந்தால் கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் எப்போ கூப்பிடுறாருன்னு. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லதுங்க. ஹலோ ரவிங்களா? நான் தரகர் பேசுகிறேங்க. சொல்லுங்கள் தரகரி, என்ன விஷயம் ஃபோன் பண்ணியிருக்கீங்க? உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு. அவங்களே பொருத்தம் எல்லாம் பார்த்துட்டாங்க, சரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா மேற்கொண்டு அவங்க பொண்ணு பார்க்க வர்றதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம். அப்படிங்களா? மாப்பிள்ளை வீடு இந்த ஊருங்களா எப்படி? ஆமாங்க, மாப்பிள்ளை இந்த ஊர் தான். நல்லா படித்த பையன், நல்ல குடும்பம். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கள். அவங்க பொண்ணு பார்க்க வர ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் பொண்ணை ஜாதகம் பார்த்துருக்காங்க. அந்த ஜாதகம் ரொம்ப பொருத்தமாக இருக்குங்காட்டி உங்கள் பொண்ணையே முடிக்கணும்னு அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குதுங்க. அப்படிங்களா? சரிங்க, நாங்கள் நல்ல நாள் பார்த்து சொல்கிறோம். வர வெள்ளிக்கிழமையே நல்லா தான் இருக்குது. அன்றைக்கே கூட பார்க்கலாம் பொண்ணு. என் பொண்ணுக்கு பிடிக்கணுங்க. பிடிச்சா மட்டும்தான் மேற்கொண்டு எதுவாக இருந்தாலும் பேசுவோம். பொண்ணோட விருப்பம் இல்லாமல் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோங்க. சரிங்க, பார்க்கலாம். நல்ல வரன் தான். உங்கள் பொண்ணுக்கு பிடிக்கும். அப்படி பிடிக்காட்டி வேறு வரன் பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. சரிங்க, பார்த்துக்கலாம். வெள்ளிக்கிழமை வேணால் வர சொல்லுங்கள் கோவிலுக்கு. அப்புறம் மீதி நம்ம பொண்ணுக்கு பிடிச்சிச்சா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அது வரைக்கும் எதுவும் பேச வேண்டாங்க. சரிங்க, நான் பொண்ணு பார்க்க வர சொல்கிறேன். மேற்கொண்டு விஷயங்களெல்லாம் பொண்ணுக்கு பிடிச்சதுக்கப்புறம் பேசிக்கோங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வரன் இல்லாட்டி இன்னொரு வரன் பார்த்துடலாம். ஆனால் நல்ல குடும்பம்தான். உங்கள் விருப்பம் என்னமோ அது பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை கன்ஃபார்மாக அவங்கள வர சொல்லிட்டுங்களா? மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம். சரிங்க, வர சொல்லிடுங்க. நானும் பொண்ணுக்கிட்ட சொல்லிடுறேன். சாயந்தரமாக இந்த கோயிலுக்கு வர சொல்லுங்கள். அவங்க நேரம் பேச சொல்லுவோம். அவங்க நேரத்துக்கு பார்த்து பேசி பிடிச்சி எல்லாம் ஒத்து வந்ததுன்னா அப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாங்க. சரிங்க, வைக்கிறேன். நான் அவங்களுக்கு கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். இன்னுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, என்னாச்சு? யார் ஃபோனில்? அதுவாடி நம்ம தரகர் தான். நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதே ஊருக்குள்ளே தான் சொல்கிறாரு. நல்ல குடும்பம்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு நம்ம பொண்ணை கட்டிக்கணும்னு ரொம்ப விருப்பமாக இருக்காங்களாமா. ஜாதக பொறுத்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களாமா. அதனால நேரில் பார்த்து எது வந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நம்ம பொண்ணுக்கு பிடிச்சாதான் எதுவுமே பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். ஆமாங்க, பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் எல்லாமே சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டாங்க. நம்ம பொண்ணுக்கு பிடிச்சா மட்டும்தாங்க நம்ம மேற்கொண்டு எதுவுமே ஏற்பாடு பண்ணணும். நம்ம பொண்ணுக்கு வரன் பிடிக்கலைன்னா நம்ம அடுத்த மாப்பிள்ளையே பார்க்கலாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாம், அதைத்தான் நான் கராராக அந்த தரகர்கிட்ட சொல்லிட்டேன். சரிங்க, நம்ம பொண்ணு வந்தால் நம்ம பொண்ணுக்கிட்ட சொல்லணும். எப்போ பொண்ணு பார்க்க வராங்க, எந்த டீட்டெயில் ஏதாவது தெரிஞ்சுதா? வர வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வர சொல்லியிருக்கிறேன். நம்ம பொண்ணுக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடு பொண்ணு பார்க்க வராங்கன்னு. அவளுக்கு பிடிச்சாதான் மேற்கொண்டு எதுவுமே பண்ணுறது, அதையும் சொல்லிடு. சாயந்தரம் பார்க்க வரும்போது அவங்க பேசிட்டோம், பேசி பழகி பிடிக்கட்டும். அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசுவோம். பொண்ணுக்கிட்ட சொல்லிடு மறக்காமல். அப்புறம் அவங்கக்கிட்டையும் நம்ம ஓப்பனாக சொல்லிட வேண்டியதா, பொண்ணுக்கு பிடிச்சா மட்டும்தாங்க மேற்கொண்டு எதுவுமே பேசுவோம் பண்ணுவோன்னு. இல்லாட்டி நம்மளை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடலாம். ஆமாங்க, இப்போ எல்லாம் சரி சரின்ட்டு பின்னாடி நம்ம பொண்ணுக்கு எந்த வகையிலும் பிரச்சனையாக இருக்கக்கூடாது. எதுவுமே நம்ம பார்த்து தாங்க பண்ணணும், அவசரப்பட்டுறக்கூடாதுங்க. நல்லா வரனா என்ன ஏதுன்னு அதுக்குள்ளே நீங்களும் விசாரிங்க. நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாங்க. சரிம்மா, இப்போ பார்க்க தானே வராங்க, ஏன் பயந்துக்கிற? அவங்க பொண்ணை பார்த்துட்டு போட்டோம். அப்புறம் யார் என்ன ஏதுன்னு டீட்டெயிலெல்லாம் விசாரிப்போம். விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். அதுக்கு முதல்ல நம்ம பொண்ணுக்கு அந்த பையனை பிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பே போக முடியும். நம்ம பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையணுங்க. அவள் நல்லா இருக்கணுங்க. எனக்கு அது மட்டும்தாங்க வேணும், வேறு எதுவுமே வேண்டாம். இந்த குடும்பம் நல்ல குடும்பம்னா அமையட்டும், ஆனால் அவளுக்கு பிடிக்கலன்னா வேண்டவே வேண்டாங்க. சரிம்மா, இதையே எவ்வளோ தடவை சொல்லுவேன், பயந்துக்காத விடு, பார்த்துக்கலாம் எல்லாம். மது, அம்மா மது, கொஞ்சம் இங்கே வாமா. சொல்லுங்கம்மா, ஏன் கூப்பிட்டீங்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, வர வெள்ளிக்கிழமை உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன், ரெடியாக இருந்துக்கோ. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நம்ம ஊரில் இருக்கிற மகாளியம்மன் கோயிலுக்கு தான் வராங்க, ரெடியாக இருமா. என்னம்மா சொல்கிறீங்க? மாப்பிள்ளை பார்க்க வராங்களா?
யாரை கேட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கீங்க? நம்ம வீடு இருக்க சுச்சுவேஷனில் இப்போ எனக்கு கல்யாணம் அவசியமா? நானே என்ன சொன்னேன், டைம் கொடுங்கன்னு சொன்னேன்ல. நீங்கள் ஊருக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வரேன்? நீங்கள் ஒரு சேஞ்சுக்கு தானே கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் இப்போ மாப்பிள்ளை வராங்க, பார்க்க வராங்க, அது இதுன்றீங்க. என்ன நினச்சிட்ருக்கீங்க ரெண்டு பேரும்? ஆமாண்டி, உனக்கு கல்யாணம் பண்ணாதான் எங்கள் கூட்டிகிட்டு வரான்னு சொல்லிடா கூட்டிகிட்டு வருவோம். உனக்கு என்ன பண்ணணும், உன் வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், புரியுதா? எங்களை சூழ்நிலையை நாங்கள் பார்த்துக்குவோம். அப்பாவோட சுச்சுவேஷன் உனக்கு தெரியாதா? அவருக்கு உடம்பு சரியில்லை. அவர் இருக்கும்போதே நல்லபடியாக உனக்கு கல்யாணத்தை பார்த்தோன்னு அவர் ஆசைப்படுறாரு. உனக்கு புரியுதா இல்லையா? கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க வராங்க, நீ ரெடியாக இருக்க, நம்ம கோயிலுக்கு போகிறோம், அவ்வளோதான். அப்பா என்னப்பா நீங்களுமா என்ன புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறீங்க? நானே ஒரு 2 இயர்ஸ் டைம் கேட்டேன்லப்பா. இப்போ என்னத்துக்குப்பா எனக்கு கல்யாணத்துக்கு அவசரம்? நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்கப்பா. நீங்களும் அம்மா மாதிரி பேசாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. அம்மா இப்போ பொண்ணு தாம்மா பார்க்க வராங்க, அதுக்குள்ளே ஏம்மா இவ்வளோ பயந்துக்கிற? ஒன்றும் இல்லை, நம்ம போய் பார்க்கலாம். உனக்கு அந்த பையனை பிடிச்சாதான் மேற்கொண்டு எதுவுமே பேசுவோம். நீ பயந்துக்காதம்மா, சும்மா ஜாலியாக வா, போயிட்டு வரலாம். ஒன்றும் இல்லைம்மா. ஏங்க நீங்கள் என்ன அவகிட்ட பேசிட்டு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். நீங்கள் போங்க உள்ள போய் மருந்து சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு தூங்குற வழியை பாருங்கள். உங்கள் உடம்ப நீங்கள் முதல்ல பாருங்கள். அவளை எப்படி சரி கட்டணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் போங்க. சரி, என்னமோ பேசி அவளை புரியவே. நான் போய் தூங்குறேன் சாப்பிட்டு. உன் காலில் வேணாலும் விழுகிற மது, உனக்கு தெரியும் அப்பாவோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னு. அவர் உன் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் கண்ணை மூடணுன்றலாம் பேசுகிறாரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. நான் அப்பாவை கூட்டிகிட்டு வந்ததே ஒரு மாற்றத்துக்காக தான். ஆனால் அவர் திடீர்னு நீங்கள் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் உனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு என்கிட்ட ஒரு நாள் ரொம்ப அழுதாருமா. அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறோம். உன் காலில் வேணாலும் விழுகிறம்மா. அப்பா இப்போ உனக்கு கல்யாணம் அது இதுன்னு சொல்லும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கார். அவருக்காக நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. கண்டிப்பாக உனக்கு மாப்பிள்ளை பிடிக்கும். அந்த மாப்பிள்ளை பிடிச்சாதான் மேற்கொண்டு நாங்கள் பண்ணவும் செய்வோம். உன் விருப்பம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. உன் காலில் வேணாலும் விழுகிறேன். தயவு செய்து வரமாட்டேன்னு மறுத்துறாத. எனக்காகவும் அப்பாக்காகவும் யோசிம்மா, ப்ளீஸ்மா. உனக்கு உன் அப்பானா ரொம்ப பிடிக்கும்ல. அவர் சந்தோஷம்தான் இப்போ முக்கியம். டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க? அவரை ரொம்ப அதிர்ச்சியாகக்கூடாது, ரொம்பவுமே எதுவுமே பண்ணிக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அவர் சந்தோஷத்துக்காக நம்ம இதை செய்யலாமா? உன்னை கெஞ்சி கேட்குறேன். அம்மா, அதுக்காக இவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவீங்களா? அதை நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. என் மனசும் அதுக்கு ரெடி ஆகலைம்மா. என்னை கொஞ்சம் நீங்களும் புரிஞ்சுக்கோங்கம்மா. என்னை ஏம்மா புரிஞ்சுக்காமல் நீங்களும் இப்படி பேசுகிறீங்க? ப்ளீஸ்மா, எனக்கு வேறு வழி தெரியல இதை விட்டா. உங்கள் அப்பாவுக்கு உன் கல்யாணத்தில் தான் ஒரு ஆறுதல் கிடைக்கும். அவர் மன நிம்மதியாகவும் இருப்பாருமா. தயவு செய்து கெஞ்சி கேட்குறேம்மா. நீ நல்லா தெளிவான பொண்ணுன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீ இதுக்கு ஒத்துக்கவே வருவ. அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்னன்னு பார்த்துக்கலாமா. என்னோட பயமாக இருக்குமா. உங்கள் அப்பாவுக்கு எதுவும் ஆயிருமோன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்கு மேலே உன் விருப்பம்மா. நாங்கள் மாப்பிள்ளை வீட்லேயே சொல்லிட்டோம். தயவு செய்து சும்மாவாவது வா. அதுக்கு மேலே நாங்கள் பிடிக்கலன்னு சொல்லிக்கிறோம். இனி கடவுள் விட்ட வழி, என் புருஷன் இருக்கிறது இல்லாதது. என்னம்மா இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? என்னால் முடியலம்மா. சரிம்மா, நான் உங்களுக்காகவும் அப்பாக்காகவும் ஒத்துக்கிறேன். சந்தோஷமா வரமா வெள்ளிக்கிழமை மாப்பிள்ளையை வர சொல்லுங்கள். போதுமா? இப்போ என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க, நான் போகிறேன் அந்த பக்கம். கடவுளே, என் குழந்தைக்கு இவ்வளோ சோதனை கொடுக்குற என்னால் தாங்க முடியல. அவளை பார்க்கவும் முடியலையே. வேறு வழி இல்லை தங்கமே. இதை நான் செஞ்சுதான் ஆகணும். உனக்கு உன் அப்பா இருக்கும்போதே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு மட்டும்தான் என் மனசில் இருக்குது. அதுக்காக தான் உன்னை இவ்வளோ தூரம் நான் ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதாகிருச்சு. என்னை மன்னிச்சிருமா. சரி, நம்ம இந்த பொண்ணு வீட்டில் சொன்ன விஷயத்த நம்ம சிவகுமார் கூப்பிட்டு சொல்லிடுவோம். இல்லாட்டி அந்த ஆள் ஏதாவது பேசுவான். நாங்கள் சொல்லி எத்தனை நாள் ஆச்சு, இன்னும் ஒன்றுமே சொல்லலை, அப்படி இப்படிமா. நம்ம கூப்பிட்டு சொல்லிடுவோம். ஹலோ, சொல்லுங்கள் தரகரி, என்ன கூப்பிட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பொருத்தம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னீங்களா, அதை நான் பொண்ணு வீட்டில் சொன்னேன். அவங்க சரி வர வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க வர சொல்லுங்கள் கோவிலுக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. கோவிலில் பார்த்து பொண்ணுக்கு பிடிச்சா அதுக்கப்புறம் மேற்கொண்டு பேசிக்கலான் இருக்காங்க. அதை சொல்ல தாங்க கூப்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படிங்களா, நல்ல விஷயம் நல்ல விஷயம், கண்டிப்பாக வரேங்க. சரிங்க,
மேற்கொண்டு பொண்ணு பார்க்க வர்றதுக்கு என்னென்ன ஏற்பாடோ அதை பார்த்துக்கோங்க. நானும் சாயந்தரம் வந்துடுறேன். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கோவிலுக்கு வந்துடுங்க. நம்ம கோயில் இருக்கிற மாகாளியம்மன் கோயில் தான், அங்கே வந்துடுங்க. பேசி முடிச்சிடலாம். பொண்ணுக்கு பிடிச்சது மாப்பிள்ளைக்கு பிடிச்சதுன்னா அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வைக்கிறேன். அடுத்து எனக்கு வேலை இருக்குது, கொஞ்சம் வெளியே கிளம்புறேன். வைக்கிறேங்க. சரிங்க தரகரி, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ராஜி, ஏம்மா ராஜி, கொஞ்சம் இங்கே வாம்மா. என்னங்க சொல்லுங்கள், கூப்பிட்டீங்க? பொண்ணு வீட்டில் வந்து பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்களாம்மா. வர வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நம்ம ஊர் இலையில் இருக்க மாகாளியம்மன் கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க. பையன்கிட்ட சொல்லிடு, சரியா? என்னங்க சொல்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. கண்டிப்பாக நான் பையன்கிட்ட சொல்லிடுறேங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரங்களா? சரிங்க. ஆமாம், கடைசியில் உன் பையன் வரமாட்டேன் அது இதுன்னு சொல்ல போகிறான். தெளிவாக இப்போவே சொல்லிடு. பொண்ணு வீட்லேயும் சொல்லிட்டாங்க, நம்மளும் சரின்ட்டோம். கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை போகிறோம். பொண்ணு பிடிக்குதோ இல்லையோ வர சொல்லு, பார்க்கட்டும். அதுக்கப்புறம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம். அவனுக்கு பிடிச்சாதான் மேற்கொண்டு எதுவாக இருந்தாலும் பேசுவோம். அதனால் கவலைப்படாமல் அவனை வர சொல்லு, சரியா? பொண்ணை முதல்ல அவனுக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லு. தெளிவாக சொல்லிடு. அப்புறம் வேலை இருக்குது, வெட்டி இருக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு வராமல் விட்டுற போகிறான். முதல்ல நம்ம சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்க சொல்லு, வர சொல்லு. கண்டிப்பாக சொல்கிறேங்க. இது அவன் வாழ்க்கை இல்லையா? கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அவனை கண்டிப்பாக எப்படியாவது நான் கூட்டிகிட்டு வருவேன். கண்டிப்பாக அவனுக்கு அந்த பொண்ணை பிடிக்கும் நம்புகிறேங்க. நம்ம நினச்ச மாதிரி இந்த பொண்ணே அவனுக்கு அமைஞ்சிட்டா அவன் வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறிடுங்க. எனக்கு அது போதுங்க. எப்படியாவது இந்த பையனை கூப்பிட்டு போய் பொண்ணு பார்க்க வச்சிடணுங்க. சரி சரி, அது உன் கையில் விட்டுறேன். அந்த பொறுப்பை நீ பார்த்துக்கோ. அவனை எப்படியாவது கூட்டிகிட்டு வர வழியை பாரு, சரியா? சரிங்க, கண்டிப்பாக சொல்லிடுறேங்க. தம்பி யார்கி, ஒரு நிமிஷம் இங்கே வாப்பா. அப்பா கூப்பிடுறாரு உன்னைய. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கப்பா. ஏன் என்ன கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைப்பா, தரகர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. வர வெள்ளிக்கிழமை பொண்ணு வீட்டில் ஓகே சொல்லியிருக்காங்க பொண்ணு பார்க்க வர்றதுக்கு. அது சொல்ல தான் கூப்பிட்டோம். என்னது, பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கீங்களா? யாரை கேட்டு சொன்னீங்க? இவ்வளோ சீக்கிரம் வர சொன்னீங்க? ஏண்டா அதுக்குன்னு பொறுமையாக பண்ணிகிட்ருப்பாங்களா? நல்ல ஜாதகம் வந்தால் உடனே பார்க்கறது தான். எனக்கு தெரியாது நீ வர வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க. ஆமாம், என்னம்மா புரிஞ்சுக்காம எல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? திடீர்னு வந்து பொண்ணு பார்க்க வரணும்னா எப்படி? அந்த பொண்ணு எப்படி ஒத்துக்குச்சு? டேய், பொண்ணு பார்க்க வர்றது வராது அது அவங்க விருப்பம். நீ இப்போ வரியா என்ன? உனக்கு தானே பொண்ணு பார்த்துக்கோ. இப்போ நீ வராட்டி அந்த பொண்ணையே பேசி முடிச்சிருவோம். வந்தேன்னா உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நாங்கள் பார்ப்போம். இல்லையா, இந்த பொண்ணையே நாங்கள் பேசி முடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். எப்படி உங்கள் வசதி? என்னப்பா நினச்சிட்ருக்கீங்க? முந்தானத்து தான் பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. இன்றைக்கி என்னன்னா பொண்ணு பார்த்துட்டோம், வா போய் பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறீங்க. ஒன்றுமே எனக்கு புரியல. அப்போ முதல்லேருந்தே இது ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தீங்களா? நான் தான் ஒன்றும் தெரியாமல் உட்காந்துட்டு இருந்தேன்னா என்னப்பா நினச்சிட்ருக்கீங்க? எப்படிப்பா உங்களுக்கு சீக்கிரம் பொண்ணு கிடச்சிது? நாங்கள் ரொம்ப நாளெல்லாம் பார்க்கலடா. முந்தானத்து தான் போனோம். உண்மையாலுமே தரகரை பார்த்துட்டு வந்தோம். திடீர்னு இன்னைக்கு கூப்பிட்டு தரகர் சொன்னார். அதனால தான்டா உடனே உனக்கு பேசி முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். நாள் கடத்தக்கூடாதுன்னு. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல ஜாதகம்டா, நல்ல பொண்ணாகவும் இருக்குது, நல்ல குடும்பம்னு சொல்கிறாரு. அதனால் போய் பார்ப்போம்டா. போய் பார்த்து உனக்கு பிடிச்சாதான்டா மேற்கொண்டு எதுவுமே பண்ணுவோம். பயந்துக்காதடா, கவலைப்படாதடா. உனக்கு பிடிக்காம நாங்கள் நிச்சயமாக அதை செய்ய மாட்டோம். ஆமாண்டா சாமி, தம்பி சொன்னால் கேளுடா. எங்களுக்காக வாடா ஒரு தடவை. அந்த பொண்ணை பாரு, பிடிச்சா மேற்கொண்டு எது வந்தாலும் பேசலாம், இல்லாட்டி வேண்டான்னு சொல்லிடலாம்டா. வேறு பொண்ணு பார்க்கலாம்டா. என்னடா இது, போகிற போக்க பார்த்தா இவங்க விட மாட்டாங்களாட்டிருக்கு. ஐயோ, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. அக்கா வேற எப்படி இருந்தாலும் பொண்ணு பார்க்கறதுக்கு 1 வருஷம் ஆயிரும், அது இதுனாலே. இப்போ இவங்க என்ன 2 நாளில் பார்த்துட்டு வந்து நிற்கிறாங்க. கடவுளே, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இவங்களுக்கு எப்படி என்னோட நிலைமையை புரிஞ்சு சொல்லி புரிய வைக்கிறது? என்னடா நாங்கள் பாட்டு கேட்டுட்ருக்கோம், ஒன்றுமே பேசாமல் மலை மாதிரி நிற்கிற. என்னென்னு பதில் சொல்லு. என்ன பதில் சொல்கிறது? அதான் நீங்கள் எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டீங்கள. வரலைன்னா விடவா போகிறீங்க? வரேன், வந்து தொலைகிறேன். வேறு வழி இல்லை எனக்கு. எப்போ வரணும், எங்கே வரணும்னு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடுறேன் நான். ஆனால் ஒரு கண்டிஷன், எனக்கு பொண்ணை பிடிக்கலனா பிடிக்கல தான், என்னை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? சரிடா, வா. வர வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மாகாளியம்மன் கோயிலில் தான்
வராங்களாமா, வந்து பார்த்து பேசு. உனக்கு பிடிச்சாதான் மேற்கொண்டு எதுவுமே பண்ணுவோம். அதனால் பயந்துக்காத, புரியுதா? ஆமாண்டா, நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல, உனக்கு பிடிக்காம பண்ண மாட்டோன்னு. திரும்ப திரும்ப நீ ஏன் அதுக்கே வர? கண்டிப்பாக உனக்கு பொண்ணை பிடிக்கலையா, வேற பொண்ணு பார்க்கலாம். சரி சரிம்மா, வரோம். நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறங்காட்டிக்கு நாங்கள் வரேன். என்னமோ பண்ணுங்க, ஆனால் எனக்கு பிடிக்கலன்னு ஓப்பனாக சொல்லிட்டு வந்துடுவேன். அதுக்கு மேலே நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணிக்கணும் எதுனாலும். நீங்கள் என்னை கேட்டு எதுவுமே முடிவு பண்ணல. நானும் இப்போ வேண்டான்னு சொன்னேன், நீங்கள் கேட்காம மறுபடியும் பண்ணுறீங்க. புரியுதா? அதுக்கு மேலே என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நீ வாடா. போகிறதுக்கு முன்னாடியே பிரச்சனையாயிரும் செட் ஆகாதுன்னு ஏன் நினைக்கிறேன்? ஒருவேளை உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கலாம், அந்த பொண்ணு வர நேரம் உனக்கு எல்லாமே நல்லா இருக்கலாம் இல்லையா? உனக்கு புரிய மாட்டேங்குதுடா, இன்னும் சின்ன பையனாகவே இருக்கிற. எதுவுமே அனுபவத்தில் தான் தெரியும். கண்டிப்பாக நீ நல்லா இருப்பேன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா. எங்களுக்கு ரெண்டுத்துக்கு அதுதான் தோணுது. நாங்கள் அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கோம். வா, பார்த்துக்கலாம். கண்டிப்பாக வர உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கும். அதையும் பார்க்கலாம்ப்பா, எனக்கு அந்த பொண்ணை பிடிக்குதா இல்லையான்னு. அப்புறம் அக்காவுக்கு சொல்லிட்டீங்களாப்பா? அவளுக்கு சொல்லிடுங்க வர சொல்லி. அவள் வராமல் நான் வரமாட்டேன். அவள் பார்த்து சொல்லட்டும், ஏன்னா அவளுக்கு எல்லாமே தெரியும்ப்பா. அவள் சொல்லுவாள் எனக்கு எது கரெக்டாக இருக்கும்னு. அவள் சொன்னான்னா எனக்கு ஓகே தான்ப்பா. இவன் ஒரு பைத்தியக்காரன். அவங்க அக்கா தான் இவன் வாழ்க்கையை நாசம் பண்ணுறான்னு இவனுக்கு புரிய மாட்டேங்குது. என்னதான் பண்ணி தொலைக்கிறதோ. என்னங்க இவன் லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறான்? நம்ம பெத்த பையன்தானே இவன்? இவன் என்னமோ அக்கா மேலே உசுராக இருக்கிறான். அவன் இவங்களோட காசுக்கு தானங்க வரா. இவனுக்கு ஏங்க ஒன்றுமே புரியல. இன்னும் என் பையன் வெகுலியாக இருக்கானேங்க. வர பொண்ணு அப்படி இருந்துடக்கூடாதுங்க. நல்ல தெளிவான பொண்ணாக இருக்கணும். இந்த பொண்ணு தெளிவாக இருந்ததுன்னா இந்த பொண்ணை எப்படியாவது பேசி முடிச்சிடணுங்க. இவனை விட்டே வைக்கக்கூடாதுங்க. ஆமாண்டி, கண்டிப்பாக. நீ அவங்க அக்காளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலைன்னா இவன் வேறு ரொம்ப பேசுவான். அவங்கள வர சொல்லுங்க, பார்த்து பேசணும், பிடிக்கணும் அப்படின்னு. சரிடா, அக்காவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு. வர வெள்ளிக்கிழமை மறந்துடாத. வேலைக்கு போனால் அதுக்கு போகணும், இதுக்கு போகணும், அங்கே இருக்குது இங்கே இருக்குன்ட்டு எங்காவது இது பண்ணிகிட்ருக்காத. பொண்ணு பார்க்க போகணுங்கிறத மறந்துடாது. கல்யாணம் உனக்கு தான், நீ தான் மாப்பிள்ளை, அங்கே நீ தான் மெயின். அதனால் நீ வந்து தான் ஆகணும், புரியுதா? அன்னைக்கு சாயந்தரம் அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குது இந்த பேச்சே வரக்கூடாது, புரியுதா? நாங்கள் முதலே சொல்லிட்டோம். சரிப்பா, சரி வரேன். அக்காவுக்கு முதல்ல ஃபோன் பண்ணுங்க. நான் இருக்கும்போதே பண்ணுங்க, இல்லாட்டி நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஹலோ காயத்ரி, என்னம்மா இருக்க? நல்லா இருக்கியா? என்ன பண்ணிகிட்ருக்குற? நல்லா இருக்கேன்ப்பா. சொல்லுங்கப்பா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நமக்கு ஒரு ஜாதகம் வந்தது. அந்த ஜாதகம் செட் ஆயிடுச்சு. அப்புறம் பொண்ணு வீட்டில் பேசணும். அவங்க வர வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம ஊரில் இருக்க மகாலியம்மன் கோயிலில் நம்ம பொண்ணு பார்க்க போகிறோம். வந்துருமா நீயும் மாப்பிள்ளையும்? என்னப்பா சொல்கிறீங்க? இப்போ தானப்பா கேட்டீங்க. கேட்டு கூட 2 நாள் கூட ஆகலையே பொண்ணு பார்க்கலாமா அப்படின்னு. அதுக்குள்ளே பொண்ணு பார்த்துட்டேன்னு சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலப்பா. பொண்ணு வீடு வசதி வாய்ப்பு எல்லாம் எப்படி என்ன ஏதுன்னு விசாரிச்சிங்களா? நீங்கள் பாட்டுக்கு திடீர்னு பொண்ணு பார்க்கலான்னு சொல்கிறீங்க. தம்பி ஒத்துக்கிட்டானா என்ன? ஆமாம்மா, நாங்களும் எதிர்பார்க்கல. திடீர்னு நல்ல ஜாதகம் வந்தது. இவ்வளோ சீக்கிரம் அமையும் நாங்கள் நினைக்கல. சரிம்மா, வந்துடுங்க வெள்ளிக்கிழமை. நம்ம ஊரில் இருக்கிற மகாலியம்மன் கோயிலில் தான் பொண்ணு பார்க்க போகிறோம். மாப்பிள்ளை இருந்தால் கொடுமா, நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இருங்கப்பா, கொடுக்குற அவர்கிட்ட. என்னங்க ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. சொல்லுமா, எது கூப்பிட்ட? எங்கள் அப்பா லைனில் இருக்காருங்க, உங்ககிட்ட ஏதோ பேசணுமாம்மா. இதுக்கேண்டி நீ பேரஞ்ச மாதிரி நிற்கிற? ஹலோ, சொல்லுங்க மாமா, என்ன? ஒன்றும் இல்லைப்பா மாப்பிள்ள, நம்ம பையன் ஆர்கேக்கு ஒரு நல்ல பொண்ணு வரன்னு வந்திருக்கு. அதுதான் வர வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க போகிறோம். அதுதான் சொல்லிகிட்டு இருந்தேன். அவள் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாளாட்ருக்கு. மறக்காமல் வந்து சேருங்க மாப்பிள்ள. ஓ அப்படிங்களா மாமா? சரிங்க, கண்டிப்பாக வந்துடுறோம். சரி மாப்பிள்ள, எனக்கு வேறு வேலை இருக்குது, வைக்கிறேன். என்னடி அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிற? எங்கள் அப்பா சொன்னதை கேட்டிங்களா? எவ்வளோ சீக்கிரம் என் தம்பிக்குமா பொண்ணு பார்த்துட்டாங்க பார்த்தீங்களா? ஆமாண்டி, நானும் இதை எதிர்பார்க்கல. சரி வா போய் பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் இது வந்தாலும் பேசிக்கலாம், ஒன்றும் வரி பண்ணிக்காத. சரிங்க.